அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களை ரொம்ப பேர் பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சியாக நான் ஒரு 3 வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். மத்திய கொழும்பில் இயங்கி வரக்கூடிய ஜஹீரா பாடசாலையை பற்றி. அந்த நிர்வாகம் சுற்றி இருக்கக்கூடிய அப்பாவி முஸ்லீம்களுக்கு பண்ணக்கூடிய அநீதிகள். இது முக்கியமான இதுக்கு பொறுப்புதாரியாக இருக்கக்கூடியவங்களை பார்வைக்கு போகணும். இதில் நடக்கக்கூடிய அநீதிகள் தட்டி கேட்கப்படணுன்றது தான் என்னுடைய இந்த பயணத்தின் முடிவு. இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நான் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருவேன். இதே போல் எந்தெந்த ஸ்கூல்கள் முஸ்லீம்களுக்கு அநீதிகள் நடக்குதோ அதை பற்றி நிச்சயமாக எதிர்காலங்களில் கொண்டு வருவேன். ஏன்னா இதுவும் எங்களுக்கு அரசியல்வாதிகளால் நடந்து வரக்கூடிய சதியின் மறுபக்கம். ஒரு பக்கத்தில் முஸ்லீம்களை தீவிரவாதத்துக்குள்ளே தள்ளுறதுக்குரிய முயற்சிகள் சிலர் பண்ணி கொண்டு வராங்க. முஸ்லீம்களின் பொருளாதாரத்தை அழிக்கிறதுக்குரிய முயற்சிகளை பண்ணி கொண்டு வராங்க. இன்னொரு பக்கத்தில் முஸ்லீம்களின் கல்வியை அழிக்கிறதுக்குரிய முயற்சிகளை பண்ணுறாங்க. இது கல்வியின் பக்கத்துக்கு சேருது. ஏன்னா இந்த ஜஹீரா காலேஜ்னு சொல்கிறது முஸ்லீம்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு விட்டுட்டு போனது. இதை பாதுகாக்க வேண்டியது அதை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம்களின் பொறுப்பு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், பல காலமாகவே ஊழல்வாதிகளின் பிடியில் சிக்கி தவிக்குது. இதை மீட்டெடுக்க வேண்டியதும் எங்களுடைய பொறுப்பு. இந்த ஊழல்வாதிகள்னு சொல்லக்கூடியது யாருன்றது உங்களிடத்தில் கேள்வியாகவே இருந்து வரும். அதை நிச்சயமாக நீங்கள் கடந்த வீடியோக்களை கண்டிப்பாக பார்த்தே தீரணும். அப்போ தான் சில தெளிவான விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஊழல்வாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹமீடியாஸ் சேர்மன் ஃபவுசுல் ஹமீட் அவர்கள். அவர் தான் இன்றைக்கி இந்த ஜஹீரா பாடசாலைக்கும் சேர்மனாக இருந்து வரார். அவருக்கு கீழே போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ்ன்னு சொல்லி ஒரு 18 பேர் இருக்கிறாங்க. இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் நீதியின் பக்கம் இருக்கணும். ஆனால் அவங்க இருக்கிறது கூட இந்த ஊழல்வாதியின் பக்கம். இவர் என்னதான் அநியாயம் பண்ணுறாருன்றது தொடர்ந்து உங்களுக்கு ஒரு கேள்வியாகவே இருந்து வரும். ஏன்னா ஜஹீரா 2000க்கு முந்தைய காலங்களில் ரொம்ப கீழ் மட்டத்தில் இருந்துச்சான் சிலர் எனக்கு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபவுசுல் ஹமீட் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் முன்னேற்றத்துக்குரிய வழியை தேடிக்கொண்டு அவர் இந்த ஜஹீராவை தள்ளி கொண்டு போனார். உண்மையில் அதை வரவேற்கிறார். ஏன்னா அது காலத்தின் கட்டாயம். நாங்கள் கூட படிக்கிற காலத்தில் எங்களோட ஸ்கூலில் ஃபேன் இருக்கல, சின்ன சின்ன கிளாஸ் ரூம்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ எங்கேயோ வளர்ந்து போயிடுச்சு. அதே மாதிரி தான் எல்லா ஸ்கூலுமே காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கொண்டு போகும். ஏன்னா எந்த பிள்ளையுமே இன்றைக்கி இன்டர்நேஷ்னலில் பார்த்து வளர்ந்துட்டாங்க. அதனால் சாதாரண ஒரு ரேங்கில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இந்த ஜஹீரா ஏழைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. செல்வந்தர்கள் இதை நடத்தணும், அவங்களுடைய பணத்தை போட்டு. இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் அவங்களோட பணத்தால் உதவி செய்யணும். இதை ஏழைகளுக்கு கல்வி கிடைக்க ஒரு உதவியாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய முன்னோர்களின் முயற்சி. அதனால தான் பணக்காரர்கள் நாங்கள் தேடி இருக்கிறது இதை நிர்வாகம் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த பணக்காரர்கள் எப்படின்னா இதில் வரக்கூடிய பணத்தை அடிச்சுட்டு போகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போ நான் வச்சு வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் பொய்யானதாக இருந்தால் இந்த ஃபவுசுல் ஹமீடுன்னு சொல்கிறவர் உட்பட இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் என்ன பண்ணணும், ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சு எங்களுக்கு தொடர்ச்சியாக ஒருத்தர் குற்றச்சாட்டுகளை வச்சு கொண்டு வராரு, இதெல்லாமே பொய், எங்களுடைய வரவு இவ்வளோ, செலவு இவ்வளோ, இருப்பு இவ்வளோன்றதை கணக்கு காட்டுறோம். அதே போல் நாங்கள் இடப்பட்ட காலங்களில் அப்படி இப்படின்னு சொல்லி சில பணங்களை எடுப்போம். அதுக்கு வரவு இவ்வளோ, செலவு இவ்வளோ, இருப்பு இவ்வளோன்றதையும் காட்டுறோம். அதே போல் அட்மிஷன்ற பேரில் அடிக்கக்கூடிய கொள்ளைகளையும் காட்டுறோம். ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்லுவாங்க தானே, எங்களுடைய பிள்ளைகள் கிரேட் 5 ஸ்காலர்ஷிப்பில் இத்தனை பேர் பாஸ் ஆகி போனாங்க, இத்தனை பேர் செலக்ட் ஆகினாங்க, ஓ லெவலில் எத்தனை பேர் பாஸ் ஆகினாங்க, ஏ லெவலில் எத்தனை பேர் பாஸ் ஆகினாங்க, எத்தனை பேர் ரேங்கில் இருக்கிறாங்க, இத்தனை பேருக்கு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் இடம் கிடைச்சி அப்படின்னு சொல்கிறதே மக்களுக்கு காட்டணும். ஆனால் இது இவங்களால் காட்ட முடியாது. ஏன்னா இவங்களிடத்துல ஊழல் இருக்குது. இதை மாதிரி யாராவது முன் தட்டி கேட்டாங்கன்னா ஒன்று அவங்களோட வாயை மூடுறதுக்குரிய முயற்சிகளை இவங்க பண்ணுவாங்க. அப்படியும் இல்லைன்னு சொன்னால் யாராவது ஒரு பார்லிமெண்ட் மினிஸ்டர்கிட்ட போய் நின்றுவாங்க. முக்கியமாக மலிக் சமரவிக்ரமன்னு சொல்லுவோமே, அதே போல் இன்னும் சிலர் இருக்கிறாங்க. எங்களுடைய பிரதிநிதிகளும் இவங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க சிலர். அப்போ இந்த ஃபவுசுல் ஹமீடுடைய திறமை என்னன்னா இந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்மாருக்கோ இல்லை மினிஸ்டர்ஸ்மாருக்கோ செய்யக்கூடியது ஒரு கோட் சூட்டை தச்சு கொடுத்துருவாங்க. இதை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பாக இருக்குது. எங்களுடைய பிரதிநிதிகள் கூட இன்றைக்கி சிலர் கோட் சூட்டோட தான் அலையிறாங்க. இந்த கோட் சூட் எல்லாமே சில ஊழல்வாதிகள் கொடுக்குற சன்மானியமாக, அவங்க யாருடையோ ரத்தத்தை உறிஞ்சி இவங்களுக்கு தானமாக கொடுக்குறாங்க. அதை போட்டுக்கொண்டு இவங்க அலங்காரமாக தோரணமாக நடந்து வராங்க. இதை நினைக்கும் போது கவலையாகவும் ரொம்ப இழிவாகவும் இருக்குது. இந்த நிலைமை மாறணும்.
ஏன்னா பிரதிநிதிகள் வந்து மக்களின் பக்கம் இருக்கணும், ஊழல்வாதிகளின் பக்கம் இல்லாமல் அநீதிகளை தட்டி கேட்கணும். இப்போ பாருங்கள், சமீபத்தில் நியூ அட்மிஷன் ஆரம்பம். இந்த நியூ அட்மிஷனுக்கு வந்து க்ளோசிங் டேட் வர இருக்கும் 31ஆம் தேதி. 1000 ரூபா ஃபார்முக்கு நீங்கள் பே பண்ணணும். எப்படி எடுக்கிறாங்க? மற்ற ஸ்கூல்லாம் வந்து ஜூன் ஜூலையில் தான் இந்த நியூ அட்மிஷன் ஃபார்ம்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் இவங்க 4 மாதத்துக்கு முன்னாடியே இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் இவங்களுக்கு செலக்ட் பண்ணலாம் ஸ்டேட்டஸ் வைஸ், யார் பணக்காரன், யார் இல்லை, யார் ஏழை. அதில் ரொம்ப பேரை ரிஜெக்ட் பண்ண தான் போகிறாங்க. மற்ற ஸ்கூல்கள் இதை விட லீடிங்காக இருக்கக்கூடியவங்க கூட ஃபார்மை வந்து வெறும் 30 ரூபாய்க்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வாங்கிக்கோங்கன்னு சொல்லி தான் விட்டுருக்காங்க. ஆனால் இவங்க வந்து 1000 ரூபான்ற பேரில் அதுலேயும் பல லட்சங்களை பூச்சி போடுறாங்க. அதுக்கப்புறம் அட்மிஷன் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்குமே லஞ்ச பணமாக வாங்குறாங்க. பல கோடிகள் சேரும். இது ஒரு பக்கம். எத்தனை பிள்ளைகளை தான் இந்த ஸ்கூல் அட்மிஷன் இடம் இருக்குதுன்னு நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் 13 கிளாஸஸ் இருக்குது தான் கிரேட் பண்ணுறாங்க. இதில் 7 வந்து இங்கிலீஷ் மீடியம், 3 வந்து சிங்கள மீடியம், இன்னொரு 3 வந்து தமிழ் மீடியம். ஒரு கிளாஸுக்கு 35லேருந்து 38 வரைக்கும் பிள்ளைகளை எடுப்பாங்க. அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா சுமார் 400, மற்ற அட்மிஷன்களை பார்க்கும்போது ஒரு 700 வந்து சேரும். பல கோடிகளும் அதே போல் வந்து சேரும். இதுக்குரிய கணக்கு வழக்குகள் மக்களுக்கு இடையிலே இவங்க காட்டும். இப்போ நாங்கள் கேட்குறது, இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஜஹீரா பாடசாலையை சுற்றி இருக்கக்கூடிய ஏழை முஸ்லீம்கள், இப்போ நாங்கள் சொல்லுவோம் தெமடகோட ரோட், மரதான, அந்த பக்கம் பார்த்தோம்னா பஞ்சிகாவத்தை, மாளிகாவத்தை, வாழத்தோடம், புதுக்கடை, இப்படி இந்த மாதிரி ஏரியாவில் உள்ளவங்களுக்கு இடத்த கொடுங்க. ஆனால் அவங்க ஏழைகள், அவங்களிடத்துல பணம் இல்லைன்றதுனால நீங்கள் அவங்கள ஒதுக்கி வைக்கிறீங்க. அவங்களிடத்துல ரேங்க்கும் இல்லையா, இவங்க தர குறைவானவங்க. இதுதான் இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நான் வந்து இந்த ஜஹீரா பாடசாலைக்கும் தெமடகோட ரோடுன்னு சொல்கிற இடத்துக்கும் ஒரு 100 மீட்டர் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். இங்கே வந்து ஒரு எம்எம்சி, அவர் பொது சேவையில் இருக்கக்கூடியவர், அவரோட பேர் பாஷி. அவருடைய பிள்ளையை சேர்க்கறதுக்கு லாஸ்ட் இயர் அங்கே போகிறாரு. போனதோட அவருக்கு சொல்லக்கூடிய அமௌண்ட் கட்டுறதுக்குரிய அமௌண்ட் இல்லை அவர்கிட்ட. அப்போ என்ன பண்ணுறாரு, எனக்கிட்ட அந்த அமௌண்ட் இல்லை, நான் என் பிள்ளையை கொண்டு போய் வேறு ஸ்கூலில் சேர்த்துறேன்னு சொல்லி அவர் அல் ஹிக்மாவில் சேர்த்துட்டார். அதே ஸ்கூலில் இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய கல்முனை சகோதரருடைய பிள்ளையும் படிக்குது. ஆனால் இவர் பணக்கார பட்டியலில் இருக்கார். அப்போ பக்கத்தில் உள்ள ஏழைக்கு இடம் இல்லை, இங்கேருந்தோ வரக்கூடிய பணக்காரனுக்கு இடம் இருக்குது. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது இந்த ஃபௌசுல் ஹமீடு எங்கேயோ வச்சு பார்க்கக்கூடியவங்க எனக்கு எதிராக சிலர் கமெண்ட்ஸ் போடுவாங்க. அவங்கக்கிட்ட நான் கேட்டுக்கொள்வது என்னென்னா, நீங்கள் ஸ்கூல்கிட்ட போங்க, போய் பாருங்கள் எத்தனை பிள்ளைகள் வெளியில் வருது, அதில் எத்தனை பேர் வந்து இந்த கொழும்பை இதை சுற்றி இருக்கக்கூடியவங்க, இந்த ஸ்கூலை சுற்றி இருக்கக்கூடியவங்க, மற்ற எங்கெங்கே இதெல்லாம் வராங்கன்றதை தேடி பாருங்கள். தலங்காமையிலேருந்தும் வராங்க, கழுத்தூர்லேருந்தும் வராங்க, அதுக்கு மேலும் வராங்க, அதே போல் வந்து பியகமையும் தாண்டி வராங்க. இப்படி எல்லாமே வந்து கொண்டிருக்காங்க. பணம் இருந்தாங்கன்னா அம்பார்லேருந்தும் வருவாங்க. இதெல்லாமே மாறணும். இப்போது சுற்றி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இடம் நாங்கள் கொடுக்கத்தான் செய்கிறோன்னு இந்த ஃபௌசுல் ஹமீட் அவங்க கணக்கு காட்டினாங்கன்னா அது யாருடைய பிள்ளைகள்னு பாருங்கள். நிச்சயமாக வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயருடைய பிள்ளையாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அப்போ தான் ஃபௌசுல் ஹமீட் போன்றவர்கள் ஊழலை மறைக்கிறதுக்கு அவங்க பக்கபலமாக இருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து அல்லாவை நம்புறதை விட இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸை நம்புறது தான் அதிகம். இது 10% அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. இன்னொரு 20% நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் அந்த கொலன்னாவும் வெள்ளம்பிட்டிக்கு அவர் கொடுத்துருவார். அப்போ கொழும்புல நாங்கள் கொடுத்துட்டோம். மீதி இருக்கிற 70% வந்து சுற்றி இருக்கக்கூடிய பணக்கார பட்டியலுக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த ஜஹீரா நிர்வாகம் வந்து பணக்காரர்களுக்கு மட்டுமே ஆகிடுச்சு. இதை தான் நாங்கள் வந்து எங்களுடைய பிரதிநிதிகளிடம் கேட்குறது, இந்த நிலைமை மாறணும். இது உங்களுடைய கண் பார்வைகளுக்கு வரணும். இப்போ எஸ்.ஏ. மரிக்கார் அவர்கள் இருக்கிறார், அதே போல் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் இருக்கிறார், மேல்மாகாண ஆளுநர் அசாத் சாலி அவர்கள் இருக்கிறார். இதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். இந்த நிலைமை மாறணும். இதில் நடக்கக்கூடிய அநீதிகள் தட்டி கேட்கப்படணும். சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நீதி கிடைக்கணும். இல்லை இது ப்ரைவேட்டேஷன் ஆகணும். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் அரசாங்கத்தின் பக்கம் இந்த பாடசாலை போய் சேரணும். அரசாங்கத்தின் பக்கம் போய் சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் சுற்றி இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு இதில் இடம் கிடைக்கும். ப்ரைவேட்டேஷன் ஆகிடுச்சின்னு சொன்னால் நாங்கள் ஏழைகள் உங்கள் பக்கம் வரமாட்டோம். நாங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவு எங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கூலை தேடி நாங்கள் போயிடுவோம். இது என்னன்ற முடிவை எங்களுடைய அரசியல்வாதிகள் தான் எங்களுக்கு காட்டித்தரணும். ஊழலை நிச்சயமாக ஒழிச்சு கேட்டணும். இந்த ஃபௌசுல் ஹமீடுடைய சர்வாதிகாரம் மாறணும். அதே போல் அவருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய இந்த பிரின்சிபல் மரிக்கார் அவர்களும் நிச்சயமாக மாறணும். ஏன்னா இவரிடத்துலையும் இஸ்லாம் இல்லை, முகத்தில் கூட இஸ்லாம் பாவனை இல்லை. இவர் தொப்பி போட்டு இருக்கக்கூடிய அழகுலே விளங்குது. இவர் வந்து மலைக்கு சரி பள்ளிக்கு ஒதுங்கி இருக்க மாட்டார். பிள்ளைகளை வந்து ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நேரத்தில் பிள்ளைகளை வெளியில் அனுப்பணுன்றது இவருக்கு தெரியலை. அவங்கள டைமை ரொம்ப டைட் பண்ணி வைக்கிறார். வர இருக்கும் காலங்களில் இது போல பிரின்சிபல் இந்த ஜஹீராவில் இருந்தாங்கன்னு சொன்னால் ஜஹீரா பாடசாலைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் சர்ச்சாக மாறுறதும் சந்தேகம் இல்லை. எல்லாம் பாதுகாக்கும். அதனால்
எதிர்காலங்களில் இந்த ஊழல்வாதி ஃபௌசுல் ஹமீத் உட்பட அவரை சுற்றி இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் கவர்னர்ஸில் சிலர் மாறணும், அதே போல் இந்த பிரின்சிபலும் மாறணும். இதெல்லாமே தட்டி கேட்கறதுக்கு 2 பேருக்கு திறமை இருக்குது. இந்த ஹுசைன் முகமதுன்னு சொல்லுவாங்க, போர்ட் ஆஃப் கவர்னர்ஸில் இருக்கக்கூடியவர். அதே மாதிரி சலீம் மர்சூக்னு இன்னொருத்தர் சொல்லுவாங்க. இந்த 2 பேருமே வெளியில் வந்து வீராப்பு கதைப்பாங்க. ஆனால் உள்ளே போயிட்டாங்கன்னு சொன்னால் ஃபௌசுல் ஹமீட்டை முன்னாடி பொட்டி பாம்பா அடங்கிடுவாங்க. இதுவும் மாறணும். மாறி ஏழைகளுக்கு நீதி கிடைக்கணும். இந்த பிரின்சிபல் உடைய ஊழல் மாறணும். ஜீவனி மிஸ்ஸும் நிச்சயமாக மாறணும். இந்த பிரின்சிபலுக்கு ஹபாயா கலாச்சாரங்கள் பிடிக்காது. இடுப்பை காட்டி ஜன்னல் வச்ச ஜேக்கெட் போட்டால் வந்து வெல்கம், அவரிடத்துல எக்கச்சக்கமாக இருக்கிறார். இது எல்லாமே மாற்றி அமைக்கப்படணும். பெயிண்ட் அடிக்கணுன்ற பேரில் இப்போ சமீபத்தில் ஒரு பிள்ளைகிட்ட 700 ரூபா கணக்கில் சார்ஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க. இப்படி பார்த்தோம்னு சொன்னால் சுமார் 5600 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ சேரக்கூடிய கணக்குகளை பாருங்கள். வாங்கின அட்மிஷன் பணம் எங்கன்ற கேள்விகளும் முன்வைக்கப்படணும். யாரெல்லாம் இந்த அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்களோ அந்த பேரண்ட்ஸ்மாருக்கு பனிஷ் பண்ணுறாங்களா, நீங்களே வந்து பெயிண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி அநீதிகள் கூட நடந்திருக்கு. இதை மாதிரி பல அநியாயங்கள் இந்த ஸ்கூலில் நடந்து வருவது. இது அத்தனையுமே மாற்றி அமைக்கப்படணும். அல்லாஹ் இந்த ஊழல்வாதிகளின் பிடியிலிருந்து எங்களுடைய அங்கீகாரத்தை பாதுகாத்து தரணும். ஏழை முஸ்லீம்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும். எதிர்வர இருக்கும் காலங்கள் அட்மிஷன்ற பேரில் யாரெல்லாமோ ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்களோ அந்த பேரண்ட்ஸ்மார் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, இவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கலாம். உங்களில் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை சேர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கேட்டு நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி ஊழலை விட்டுட்டு போயிடாதீங்க. இவங்க உங்களை ஒதுக்கினாங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுங்க. நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருப்போம், பக்கபலமாக இருப்போம். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்கும். அல்லாஹ் யாப்பையும் பாதுகாக்கணும். ஊழல்வாதிகளின் பிடியிலிருந்து எங்களுடைய அங்கீகாரம் பாதுகாக்கப்படும். நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்த்திருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.